ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம செப்டம்பர் மாத பலன். இந்த மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதத்துல 2 முக்கியமான நிகழ்வுகள் 2 இல்ல 3 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, புதன் பெயர்ச்சி. அதுக்கு அடுத்ததா சூரியன் அவர் எப்பயுமே மாதம் மாறும்போது ஒரு புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. இந்த செப்டம்பர் மாதம் பாதியில 17ஆம் தேதி அவர் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. மாத துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா, சுபிட்சக்காரன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில நீச பலத்தில இருக்கக்கூடிய சுக்கிரன், அ ஆட்சி பலத்துக்கு வரப்போறார். துலா ராசிக்கு வரப்போறார். ஸோ இதுவே காலபுருஷன் 7ஆம் வீடான துலா ராசியில சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்ல அமரப் போறாரு. இதுவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல யோகங்களும், சிறப்பான யோகங்கள குடுக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாரி சூரியன் கன்னி ராசியில புதனோடையும் சேரப் போறார். உச்சம் பெற்ற புதனோட சேரப் போறாரு. புதாதித்ய யோகம் உள்ள ஒரு அற்புதமான காலம். ஏற்கனவே இன்னொரு சுபகிரகமான முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன் அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசியில பலம் பெற்று நிற்கிறாரு. ஸோ ஏனைய கிரகங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி, உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள குடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மிக பயனுள்ள காணொளியா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் பயன்படும். தெய்வ பலம் பொருந்திய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக சிறந்த யோக பலன்கள, உன்னதமான அற்புதமான பலன்கள வாரி வழங்கப் போகுது. பொருளாதார ரீதியாவும் சரி, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே சரி, நிம்மதியும், சந்தோஷமும் உயர்வடைய போகுது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போம். அதாவது இந்த கோச்சார நிலையில பார்த்துருவோம். அ உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய். விருச்சிக ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தான். செவ்வாய் எங்க இருக்காருன்னா, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். மறைவு ஸ்தானத்துல இருக்கிறார். மறைவு ஸ்தானத்துல நிக்கிறதுனால, ராசிநாதன் மறைஞ்சிருக்கிறதுனால கெட்டது அப்படின்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் இருக்கும். அ அது இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கும். நல்ல பலன் தான் கிடைச்சிட்டு இருக்கும். இருந்தாலும் மனக்குழப்பம் இருக்கும். கமிட்மெண்ட்ஸ நெனச்சு உங்களுக்கு இருக்க வேலைகள சரியா நம்ம முடிச்சுருவோமா? பொறுப்புகள சரியா செஞ்சுருவோமா? குடும்ப பொறுப்புகளாகட்டும், வேலையில இருக்க பொறுப்புகளாகட்டும், எல்லாத்தையும் சரியா முடிச்சுருவோமான்ற எக்ஸ்ட்ரீமான டிப்ரஷன்ல இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நல்லபடியா நீங்க கவலையே பட வேணாம். நான் சொன்னாலும் ஆறுதல் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா நீங்க அத கேட்க மாட்டீங்க. டிப்ரஷன்லயே இருக்கிறது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சின்ற மாரி, உங்களோட ஒட்டி பிறந்த ஒரு இரட்டை குழந்தையா நம்ம மன அழுத்தத்த சொல்லலாம். தயவுசெய்து மன அழுத்தத்த நீங்க சாதாரணமா நெனச்சுக்கிறாதீங்க. மன அழுத்தம் மாதிரியான ஒரு மோசமான நோய் உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனால மனச எவ்வளோக்கு எவ்வளோ ஹேப்பியா வச்சுக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க வாழ்க்கை நிம்மதியா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கும். மனசுக்கும், ஆரோக்கியத்துக்கும் மிக நெருங்கின தொடர்பு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோ உடல் காரகன் சந்திரன் தான். ஸோ சந்திரன் அதாவது மனசுல ஒரு பாதிப்புனா, அது உடல்ல காட்டும். உடல்ல ஒரு பாதிப்புனா, மனசுல காட்டும் இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, சந்திரன் தான் 2க்குமே அதிபதி. அப்ப நீங்க மனசளவுல டவுனா, டிப்ரஷனா ஃபீல் பண்ணீங்க, குழப்பமா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அது ஒரு நாள் உங்க உடலையும் பாதிக்கும். அதனால நீங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாவே எப்பயுமே மனச ஹேப்பியா வச்சுக்கிறதுக்கு நீங்க எதுவுமே யோசிக்கக்கூடாது. ஹேப்பியா வச்சுக்கணும்னு கூட யோசிக்காதீங்கன்றேன். ஃப்ரீயா விட்டு நமக்கு நடக்கிறது நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு அந்த நிம்மதியோட, தைரியத்தோட ஏன்னா தெய்வ பலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. என்னைக்குமே அன்னை ஆதிசக்தி உங்கள கைவிட மாட்டாங்க. அன்னை ஆதிசக்தியோட முழு அருள் பெற்ற ஒரு ராசிக்காரர்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அப்படி இருக்கும்போது அன்னையோட துணையே இருக்கின்றபோது நீங்க யார பத்தி, எத பத்தியும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில நடக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் ஏன் தடைப்படுதுன்றத நான் சொல்றேன். உங்களோட மனக்குழப்பம் தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிர்றேன். சந்திரன் உங்க ராசியில தானே நீசமாகுறாரு. ஸோ அது ஒரு மனக்குழப்பத்துக்கு ஒரு காரணம். இருந்தாலும் இன்னும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்னம் இருக்கு இல்லையா? விருச்சிக லக்னத்துக்கு பாதகாதிபதியே சந்திரன் தான். உங்களுக்கு எதிரியே சொல்லப்போனா மனசு தான். ஸோ அப்ப அந்த மனச சரியா வச்சுக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் தான் வெற்றியாளர்களா ஒரு மிக சிறந்த உயரத்த வாழ்க்கையில அடைவாங்க. இவ்வளவு தூரம் உங்களுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. இத புரிஞ்சு நீங்க உங்க வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்றத சொல்லிர்றேன். கிரகங்கள் உங்களுக்கு வெற்றிய குடுக்க தயாரா தான் இருக்காங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயும், அவரோட திரிகோணத்துல மாத துவக்கம் முதல் நாள் செப்டம்பர் மாதம் துவக்கம் முதல் நாள்லயே பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் தன்னோட ஆட்சி வீட்டுக்கு துலா ராசிக்கு வந்துறாரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம ராகுவும் இவங்களோட இணைவு பெறாங்க. ஒரு திரிகோண தொடர்புன்னு சொல்லுவோம். செவ்வாய், ராகு, சுக்கிரன் 3 பேரும் ஒரு முக்கோணத்தோட 3 புள்ளிகள்ல இணைவு பெறாங்க. ஸோ இந்த அம்சமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெய்வ பலத்த கூட்டுது. குறிப்பா நான் சொன்ன மாரி உக்ர பெண் தெய்வம். மகாகாளி, பராசக்தி, அங்காளேஸ்வரி இந்த மாதிரியான உக்கிரமான பெண் தெய்வத்தோட ஆசீர்வாதத்த உங்களுக்கு பரிபூரணமா குடுக்குது. இன்னும் வலுப்படுத்தி குடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதன் மூலியமாலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் இதுல எல்லாம் தான் மேம்பட்டு நீங்க நல்ல நிலைக்கு வரப்போறீங்க. சொத்து விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சகோதர உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மனசங்கடங்கள், பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒத்துமை நல்லபடியா ஏற்பட போகுது.
அதுபோக இந்த குருமங்கள யோகமும் செயல்படக்கூடிய காலமா இந்த செப்டம்பர் மாதம் இருக்கிறதுனால, வீடு, மனை, சொத்து ரொம்ப நாள் விக்காம இருக்கு. வாங்கணும்னு நெனச்சிருக்கிறது வாங்க முடியாம இருக்கு அப்படின்னா, நல்லபடியா விக்க வேண்டியத வித்து, வாங்க வேண்டியத வாங்க வேண்டிய வாங்கக்கூடிய வாய்ப்புகள கிரகங்கள் குடுக்க தயாரா இருக்கிறாங்க. அதுபோக 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ஸோ 5ஆம் இடத்து சனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு தாழ்வு மனப்பான்மைய நமக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். இது இது நம்ம சக்திக்கு மீறினது, நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். அத பிரேக் பண்ணுங்க. அத உடைச்சு விடுங்க. ஏன்னா, சனிக்கு குருவோட பார்வை இருக்கு. குரு பார்வையில இருக்க யோகஸ்தானத்தில இருக்க சனி பகவான், உங்களுக்கு யோகத்த தான் செய்வாரே தவிர்த்து கெட்டது செய்ய மாட்டாரு. சனி உங்களுக்கு ஸ்தான அடிப்படையில 3, 4க்கு அதிபதி. 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்து அதிபதியா வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ நல்ல பலன தான் செய்வார். சனியால நல்ல அருள் பெறக்கூடிய ராசிக்காரர்களா விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்துட்டு இருக்கீங்க. அத நீங்க உணர்ந்தீங்கனாலே போதும். உங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். அதுபோக உங்களுக்கு உங்க ராசிக்கு யோகாதிபதி, தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு பகவானுடைய பார்வை 9ஆம் பார்வை உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. குருவுடைய 9ஆம் பார்வை மாதிரியான ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாதுங்க. 9ல குரு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல யோகம் இல்லையா? ஸோ 9ஆம் இடத்துல இருந்து 9ஆம் திரிகோணத்துல இருந்து அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசியில விழுது. ஸோ குரு பார்க்க கோடி நன்மை. அந்த வகையில நீங்க எத பத்தியுமே கவலைப்பட வேணாம். நிச்சயமா நான் முன்னாடி சொன்ன மாரி உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும். அதனால தைரியமா எத பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இருங்க. நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். மாணவர்களுக்கும் சரி, நீங்க உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து, அதில நீங்க ஷைன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த குறிப்பா அந்த மருத்துவத்துறை, இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றங்கள குடுக்கக்கூடிய ஒரு அ காலமா இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாத மிட்ல நடுப்பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதி கரெக்ட்டா சொல்லணும்னா, செப்டம்பர் 17ஆம் தேதியிலேருந்து சூரியன் வந்து தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு வரப்போறாரு. லாபஸ்தானத்தில ஏற்கனவே புதன் இருந்துட்டு அந்த மாதம் துவங்கி 3ஆம் தேதியிலிருந்து புதன் வந்து கன்னி ராசியில லாபஸ்தானத்தில இருக்காரு. லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில இருக்கிறாரு. அவரோட சூரியனும் வந்து சேர்றாரு. அப்போ 11ஆம் இடத்துல இயற்கை அசுபர்களான சூரியனும், அவரோட சேர்றதுனால புதனும் உபஜய ராசியில நிக்கிற அந்த காரணத்தினால உங்களுக்கு நல்ல லாபத்த குடுக்க போறாங்க. நல்ல செல்வாக்கு என்னென்ன வகையில லாபம் கிடைக்கும் அப்டின்னா, அரசியல், சமூக அந்தஸ்து உயர்வு, பொருளாதார முன்னேற்றம், உங்களோட சுய கௌரவத்துக்கான மதிப்பு உயர்தல், புது மாற்றங்கள். செய்துட்டு இருக்க தொழில்லேருந்து வேற ஒரு தொழிலுக்குள்ள போறது, இல்ல புது தொழில் அம்சங்கள நம்ம தொழிலோட இணைச்சுக்கிறது. இப்படி பல நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து சூரியனும், புதனும் குடுக்க போறாங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதரோட தொடர்பு கிடைச்சு, அதன் மூலியமா உங்க வாழ்க்கையில பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. அப்படின்றதுக்கும் இந்த புதாதித்ய யோகம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ, அதனால எத பத்தியும் கவலைப்படாம தைரியமா நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உங்க மனச வச்சுக்கோங்க. நிச்சயமா 100% நல்ல பலன அடைய போறீங்க இந்த மாதமே. மேலும் இந்த கோச்சார நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோக பலன குடுக்க தயாரா இருக்கு. அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருக்கிறோம். அதாவது முக்கியமான காரணமா நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதாதித்ய யோகம் ஏற்பட போகுது. அப்புறம் குருவுக்கும் சுக்கிரனுக்குமான கேந்திர தொடர்பு ஏற்பட போகுது. வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமைப்பா இந்த மாதத்தில நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ, இந்த குரு உச்சம், சுக்கிரன் ஆட்சி பலம் பெறாரு. இதுதான் இங்க வந்து ரொம்ப 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 நம்ம ஒரு சிறப்பான இந்த மாதம் துவங்குற முதல் நாள்லயே. ஸோ, அதுதான் வந்து இங்க ஒரு சிறப்பு அம்சம். அதாவது சுக்கிரன் வந்து சுபிட்ச காரகன், மகாலட்சுமியோட அம்சம். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அதாவது சூனிய பலத்துக்கு போயிருக்கிறது வந்து, திரும்ப முழு பலத்தோட வந்து நிக்கிற மாரி வந்து நிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே வந்து 2 குருவும், சுக்கிர குருவும் சரி, அ அசு இவரு நம்ம வியாழ குருவும் சரி 2 பேருமே பலம் பெற்று இருக்கிறதுனால, அ எல்லாரோட மனதிலயும் அமைதியும், சாந்தமும் நிலவும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலியமா பொருளாதார உயர்வும் ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில இவ்வளவு நாள் நம்ம பல சிக்கல்கள, போராட்டங்கள பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். விலைவாசி நாளுக்கு நாள் விலைவாசி உயர்வு. பல பிரச்சனைகள் இருக்கு. அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான போராட்டம், பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ, இதெல்லாம் தணிவடையறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாள் துவக்கம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து இந்த அரசுக்கும் மக்களுக்குமான போராட்டம் அப்படின்றது வந்து இந்த மாதம் கொஞ்சம் தொடர தான் செய்யும். சூரியன், சனியோடைய சமசப்தம பார்வை நம்ம நம்ம ராசி பலன்ல பார்க்கும்போது, ராசிகளுக்கான பலன் பார்க்கும்போது நம்ம அத சொல்லியிருந்தோம். சனி, சூரியன் தொடர்பு இருக்கிறதுனால, தந்தை, மகன் பிரச்சனை, தலைமை அதிகாரிக்கும் உங்களுக்குமான பிரச்சனை. நீங்க தான் தலைமை அதிகாரினா, உங்களுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து அரசாங்கம்ன்னு பார்க்கும்போது, அரசுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஆனா, இதுலலாம் 2 பேத்துக்குமே சுமூகமான தீர்வு கிடைக்கும்ன்றது தான் அந்த கோச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி கோச்சார பலன் அப்படின்றது வந்து ராசிய அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. ராசிய தீர்மானிக்கிறது சந்திரன். மனோகாரகன் சந்திரன். அப்ப மனசுல நம்ம எத பதிய வைக்கிறோமோ, அதன் அடிப்படையில தான் வந்து நமக்கான யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள நீங்க முழுமையா நாங்க இல்லாத எதையும் சொல்லல.
கோச்சாரப்படி ராசிக்கு இங்கே இந்த கிரகம் இருந்தால் இந்த பலனை கொடுக்கும், இந்த கிரகம் உச்சம் பெற்றால் இந்த பலன் கொடுக்கும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இவர் இருந்தால் இந்த பலனை கொடுப்பாங்க அப்படின்ற ஜோதிட விதிகளின் அடிப்படையில், கோச்சார அடிப்படையில் உங்களுக்கான பலன்களை கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும், நம்பிக்கையாக எடுத்துக்கிட்டு அதை மனசில் பதிய வச்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்பி நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுக்கு முழுமையான வெற்றியை கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் போதுமா, கோச்சார பலன் பார்த்துட்டா மட்டும் போதுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஜோதிடம் சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நமக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா விதி மதி கதி அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அதாவது விதி அப்படின்றது நம்மளுடைய சுய ஜாதகம், லக்னம், லக்னத்தின் அடிப்படையில் லக்னத்துக்கு ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆண்டு கிரகங்கள் மாத கிரகங்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க, ப்ளஸ் நமக்கு நடப்பு நேரம் தசாபுத்தி எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பலன். அதுக்கு அடுத்ததாக மதி, சந்திரன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கோச்சாரம் அடிப்படையாக, அதான் வந்து மதியின் அடிப்படையில். அது போக உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு சந்திரன், உங்கள் ராசின்றது சந்திரன், சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அவரை சுற்றி ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு வச்சு சொல்லக்கூடிய பலன். அது போக கதி, கதின்றது வந்து சூரியனை அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடியது. உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறாரு, அவரை சுற்றி கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த 3 விஷயத்தையும் எடுத்து தான் உங்களுக்கான துல்லியமான சரியான பலனை கொடுக்க முடியும். இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்த்துருக்கிறது ராசி அடிப்படையிலான பலன். அதுபடி பார்த்தாச்சு, எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முழுமையான டீட்டெயில் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க, அடுத்து ஃபர்தராக முக்கியமான ஸ்டெப் எடுக்கணும், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்லபடியாக நடக்குமா நடக்காதா, இது செய்யலாமா கூடாதா, இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நிச்சயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.